தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸ் மைண்டையும் கேப்சர் பண்ணியிருக்கிற ஒரு கேம் அப்படின்னு சொன்னால் அது பப்ஜி கேமுக்கு வேறு எந்த கேமும் மிக ஆகாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னாக்கா பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்கோப்பு போட்டு கன் எடு அப்படின்ற பேசிகிட்டு இருக்கிற லெவலில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பப்ஜி கேமை பற்றின அடிக்ஷன் லெவல் நாளுக்கு நாள் ஏறிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சமிட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு மீட்டிங்கில் பப்ஜியை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட் வந்து ஏந்திரிச்சு ரொம்ப கன்சர்னாக கேள்வி கேட்குறாங்க. என் பையன் வந்து நல்லா படிச்சுட்டு இருந்தான், இப்போ வந்து நான் அவனுக்கு சரியாகவே படிக்க மாட்டேங்கிறான், அவனோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த மொபைல் கேம்ஸ் மேலே தான் இருக்குது அப்படின்றப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அண்ட் அந்த பேரண்ட்டுக்கு பதில் சொல்கிற மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமா ஒரு வாக் எடுத்துகிட்டு நோட்லாம் மூடி வச்சுட்டு ஓ பப்ஜி வாலா ஹேக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதாவது அந்த பப்ஜி விளையாடுற பையனா அப்படின்ற மாதிரி தான் அர்த்தமாகுது. அண்ட் இதை கேட்டோடனே பயங்கரமான கரகோஷங்கள் வருது, அரங்கமே சிரிப்பில் ஆழ்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அந்த பேரண்ட்டும் சிரிக்கிறாங்க, மாதிரி நரேந்திர மோடி அவர்களும் சிரிச்சுட்டு இந்த ஒரு டெக்னாலஜி நம்மளை வளர்க்குறதுக்கு தானே தவிர நம்ம எதிர்க்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. அண்ட் இப்போ இங்கே இருக்கிற இந்த ஆடிட்டோரியமில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பசங்க நான் இங்கே வந்திருக்கேன், நான் நரேந்திர மோடி அவர்களை மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு தான் பாதி பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அண்ட் அதே சமயத்தில் எக்ஸாம்ஸ் எப்படி எதிர்கொள்ளணும், எக்ஸாம்ஸ் எப்படி தைரியமாக பயப்படாமல் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சமிட்ல தான் இந்த பப்ஜி வாலா விஷயம் வெளியே வருது. முக்கால்வாசி இந்தியன் யங்ஸ்டர்ஸ் பாதி பேர் பப்ஜி கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிய வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத பிரதமருக்கே பப்ஜியை பற்றின ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, பயங்கரமாக கலாச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை கேட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.